வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மதுரையோட ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் கறி தோசையும் நம்மளுடைய ஸ்பெஷலான சிக்கன் ஃப்ரையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் கறி தோசை செய்கிறதுக்கு முதல்ல மட்டன் கிரேவி பண்ணிக்குவோம். அந்த கொத்துக்கறி மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடுறேன். பாத்திரம் சூடாகட்டும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கொத்துக்கறி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் நல்ல பொடி பொடியாக நறுக்கி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். 2-3 முறை வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியது இல்லைங்க, இந்த அளவுக்கு இருந்தாலே இருக்கும். ரொம்ப ப்ரௌன் ஆகிட்டா ஒரு ஸ்வீட் வந்துடும் கிரேவியில், அதுக்காக தான். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன், இஞ்சியும் பூண்டும். அப்போ தான் இதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன உடனே நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நம்ம போட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விடலாம். போட்ட பொடிகள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடி பீஸாக நம்ம வாங்கிட்டு வந்துட்டால் ஓகே, இல்லை அப்படின்னா நல்லா எலும்பில்லாத பீஸாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பதம் கிடைக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். மட்டனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அவசரப்பட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். மட்டன்லேருந்தே நல்லா தண்ணி பிரிஞ்சு வெந்து வரும். பத்தாதுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துட்டுருக்கு. இதில் தேவையான அளவு தண்ணி தெளித்து வேக வச்சு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணணும். பட் நான் இன்றைக்கி குக்கரில் தான் பாயில் பண்ண போகிறேன். மீட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா குக்காகி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது. அதுக்காக நான் இதை குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நம்ம ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, பொடியை நறுக்கிய கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள், பச்சை மிளகாய் 3, 1/2 லெமன், 1 ஸ்பூன் எண்ணெய். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். 3 ஸ்பூன் விசில் விட்டு ஏர் அடங்கிடுச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வெந்திருக்கு. இப்போ இருக்க தண்ணி மட்டும் சுண்டுற அளவுக்கு நம்ம கொதிக்க விடுவோம். பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ஒரு 5 நிமிஷத்தில் கெட்டி ஆகிடும். நல்லா வெந்து வருது. இந்த சமயத்தில் நம்ம பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தூளைகளையும் சேர்த்துக்கலாம். சில மட்டன்லாம் சீக்கிரம் வெந்துடும். இள ஆடாக இருந்ததுன்னா சீக்கிரம் வெந்துடும். சில ஆடு முத்தின ஆடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் நான் குக்கரில் விட்டு விசில் விட்டு வச்சது. உங்களுக்கு இள ஆடாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணலாம், கம்மியான அமௌண்ட்டாக இருந்தது. நம்முடைய மட்டன் கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் தோசை மேலே வச்சா வழிஞ்சு விடும் இல்லையா, அதுக்காக தான். பாருங்கள், நல்ல பதமாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதை இறக்கிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கொத்துக்கறியை தனியாக எடுத்து செப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். எப்போவுமே முட்டையில் மஞ்சள் கண்டிப்பாக ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம எது வேணாலும் சமைக்கணும்.
உங்களுக்கு 2 டைப்பில் நான் தோசை ஊற்றி காட்ட போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஊத்தப்பம் சைஸுக்கு தோசையை மெலிசாக பரப்பிக்கோங்க. ஓரங்களில் எண்ணெயை விடுவோம். இதெல்லாம் இங்கே பீட் பண்ணி வைக்கிறது நல்லா பீட் பண்ணிக்குவோம். மேலே அப்படியே சேர்த்துக்குவோம். ஸ்டவ் சிம் பண்ணி வச்சுக்குவோம். ஒரே ஒரு செகண்டு மூடி போட்டு விடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச கொத்துக்கறியை இது மேலே அப்படியே மெதுவாக பரத்தி விடுவோம். தேவையான அளவுக்கு மல்லி இலைகள் வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதை அப்படியே மெதுவாக திருப்பி போடுவோம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. நம்முடைய மட்டன் கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து மாட்டி வச்சுருவோம். அடுத்து இன்னொரு டைப்பில் பார்த்தோம்னா இதே மாதிரி மெலிசாக தான் பரப்பி விட போகிறோம். நமக்கு முட்டை போட்டு ஒவ்வொரு முறையும் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? அதனால் இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொத்துக்கறியை எடுத்துகிட்டு அதுலேயே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு லேசாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுட்டு இதை மட்டும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வெங்காயம் மல்லி இலைகளை போட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு தோசை மேலே பரப்பி விட்டுடலாம். எங்கேயுமே ஈஸியாக இருக்கும் நமக்கு குக் ஆகிறதுக்கு. அவ்வளோதான். தோசையோட ஓரங்களில் எண்ணெயை விட்டுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சதை அப்படியே கலந்துடுவோம். நல்லா சிம் பண்ணி வச்சுருப்போம். வச்சுட்டு மூடி வைப்போம் ஒரு நிமிஷம். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இது மெதுவாக அப்படியே திருப்பி போடலாம். லேசாக அழுத்தி கொடுங்க. மறுபடியும் இந்த ஓரங்களில் எண்ணெய் விடலாம். நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு கேட்போம். கேட்டுட்டு மட்டன் தோசை கறி தோசை எல்லாம் கேட்டுட்டு ரேட்டை கேட்டுட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு மற்றவங்கெல்லாம் வேறு ஏதாவது நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அது போல் இல்லாமல் நம்ம வீட்டில் எடுக்கக்கூடிய நான்வெஜ்ஜையே நம்ம அதில் வீட்டிலே செஞ்சு கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடலாம் இல்லையா? இந்த மாதிரி சிக்கன்லேயும் இதே மாதிரி செய்யலாம். பாருங்கள், சரியான முறையில் நம்மளுடைய மட்டன் கறி தோசை ரெடி. மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை ரெடி ரெடி ரெடி. பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றி மேலே ஊற்றின மட்டன் கறி தோசை இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 30 மினிட்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு சிக்கன் எவ்வளோ ஈஸியாக செய்கிறோன்னு பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு கொஞ்சம், 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை பொரிஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷம் கலந்த உடனே நம்ம திருப்பி போடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி போடலாம். எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் இது கரட்டி விடுங்க. அதே தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்குது. நல்லா வெந்து வரட்டும். நல்லா பிரட்டி விட்டு நல்லா வேக வச்சு விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்படி மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடுவோம். இந்த மாதிரி 3 முறை நான் நல்லா தண்ணி தெளித்து விட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துருக்கேன். சிம்மில் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் மாற்றி
நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கடைசியாக இந்த முன்னாடியே நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு சரியாக இருக்குது. நான் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு மட்டும் போட்டுக்கிறேன், மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி இலைகளையும் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை நம்ம செஞ்சுருக்கோம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக கொத்துக்கறியும் நம்ம லஞ்சுக்கு போட்டு வச்சுக்கலாம். நம்முடைய ஸ்பெஷலான ஈஸியான சிக்கன் ஃப்ரையும் இங்கே சேர்த்துக்கலாம். நம்மளுடைய லஞ்சுக்கும் ரொம்ப அருமையான டிஷ். அது 2 மேட்ச் ஆகிடுச்சு. இந்த கொத்துக்கறி தோசைக்கும் அருமையாக இருக்கும், சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை ஆனது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்றலாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த காம்போவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சண்டேயில் ஸ்பெஷல் கேர் எடுத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.